எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஷின்சான்லேருந்து ஒரு கோஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன கோஸ்ட் எபிசோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷின்சானும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு டிவிடி கிடைக்கிது. அதாவது ஒரு கோஸ்ட் டிவிடி. அது என்ன கோஸ்ட் டிவிடி, அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக, ஸ்கேரிங்காக, ஹாரரிங்காக இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னென்ன போய் கதைக்கலவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணாதவங்களும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹாரி வீட்டில் தான் காமிக்கிறாங்க. உள்ள நம்ம ஹாரியும் இருக்காப்புல. இன்றைக்கி என்ன படம் பார்க்கலாம் போல தோணுது, ஏதாவது ஒரு படம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி குழம்பி போய் கிடக்கிறாரு. இந்த படம் பார்க்கலாமா அந்த படம் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு டிவிடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம தலைமை ஷின்சான், அப்போ நம்ம இன்றைக்கி ஆக்ஷன் காமெண்ட் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிவிடியை எடுத்து காமிக்கிறான். டேய், நான் ஃபஸ்ட்டு இந்த படம் தான் பார்ப்பேன், அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல. நாங்களும் படம் பார்க்க வரலாமான்னு சொல்லிட்டு நம்ம மிச்சம் யோசிக்கணும்னு வந்துடுறாங்க. அதுக்கு நம்ம ஹாரி சொல்கிறாரு, வரலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படா என்கிட்ட கேட்காம வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிறாரு. நாங்கள் 2 பேரும் வீட்டில் வெட்டியாக தான் இருந்தோம், அதனால தான் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சம் யோசிக்கிறேன்னு சொல்லல. நீங்கள் வெட்டியாக இருந்தால் வரதுக்கு எங்கள் கூட தான் கிடச்சிதா, போய் உங்கள் வீட்டில் போய் நீங்கள் டிவிடியை போட்டு படம் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி மிச்சம் யோசனைன்னு ரொம்பவே திட்டிடுறாரு. இதனால் ரொம்பவே கடுப்பாகி மிச்சம் யோசனும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. நம்ம ஹாரி அங்கிட்ட விட்டு இங்கிட்ட வந்து பார்த்தா நம்ம ஷின்சான் படமே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா படத்தையே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி ரொம்பவே அழுகுறாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மிச்சம் யோசனும் நம்ம ஹாரி திட்டிக்கிட்டே வராங்க. என்ன வந்தவனுக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்கல, ஒரு பேசிக் மேனஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஒரு கடையை பார்க்குறாங்க நம்ம மிச்சம் யோசனும். அந்த கடை ஒரு டிவிடி கடை தான் புதுசாக இருக்குது. சரி உள்ளே போய் ஏதாவது சிடி பிளேயர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. உள்ளே கரண்ட் பில்லை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க போல். ரொம்பவே இருட்டாக இருக்குது. இதை பார்த்து ரொம்பவே பயந்துடுறாங்க. அப்போ ஏதாவது படம் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கல. அங்கே நிறைய சீடிஸ் இருக்குது. ஆனால் அந்த சீடிஸில் எதிரிலும் ஒன்று கூட பப்ளிஷ் ஆகல, வெளியே வரல. அந்த மாதிரி ஒரு சீரியஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிஷி இருக்கையில் அப்போ தான் அங்கே இருக்கிற கடைக்காரர் வராரு. இந்த சீரீஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்கிறாரு. அந்த சீரீஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லல. நம்ம மிச்சிக்கு யோசனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படி என்ன சரி நம்ம வாங்கி பார்த்துடலாமாடா மிச்சி யோசனின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த சீரீஸையே வாங்கிக்கிறாங்க. இதனால் அந்த நைட்டும் ஆகுது. அப்படியே அந்த மிச்சி யோசனை வீட்டை தான் காமிக்கிறாங்க. அவங்களும் நைட் ஆகணுன்னு அந்த படத்தை போட்டு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒன்றும் தெரியல, படம் நார்மலாக தான் போகுது. அப்புறம் தான் நம்ம மிச்சம் யோசனை எதையோ பார்த்து ரொம்பவே பயந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த டிவிக்குள்ளே இருந்து ஏதோ கருப்பு உருவம் மாதிரி வருது. அந்த உருவம் அப்படியே நம்ம மிச்சம் யோசனை அப்படியே பிடிச்சிக்குது. இதோட காலையில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஷின்சான் வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம தலைமை ஷின்சானோ இன்றைக்கி நம்ம ஆக்ஷன் கமெண்ட் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே சீடி எடுத்து வச்சு உட்காந்துருக்கான். இன்றைக்கி நான் என் படத்தை தான் பார்ப்பேன் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி சொல்லல. அப்போ தான் அந்த நேரத்தில் இந்த படம் பார்க்கலாமா அந்த படம் பார்க்கலாமான்னு திரும்பவும் நம்ம ஹாரி குழம்பிகிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் தான் நம்ம மிச்சம் யோசனை ஒரு மாதிரி மந்தம் பிடிச்ச மாதிரி அங்கே வந்துட்டு இந்த சீடியை பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து அதே சீடியை கொடுக்குறாங்க. நம்ம ஹாரி சீரியலாக சரி தான், நீங்கள் திரும்ப இப்படி கேட்காம வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. நம்ம மிச்சம் யோசிச்சுன்னா அந்த சீடி அங்கே வச்சுட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. என்னடா சீரீஸு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கல. சரி நமக்கு பிடிச்ச படத்தையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரியும் அவனுக்கு பிடிச்ச படத்தை டிவியில் போட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருக்காப்புல. அது ரொம்பவே எமோஷ்னலாக படம் போல் அழுதுகிட்டு இருக்காப்புல. இதனால் நம்ம மிக்ஸி வந்து என்னங்க படத்தை போட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு காலிங் பில் சவுண்டு கேட்குது. என்னென்னு போய் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தான். அவங்களும் இதை மந்த பிடிச்ச மாதிரி வந்து மிக்ஸிக்கிட்ட இந்த படத்தை பாரு சீரீஸை பாரு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதே டிவிடியை வந்து கொடுக்குறாங்க. நம்ம மிக்ஸி யோசிக்கிறா இதே மாதிரி ஒரு டிவிடி நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அந்த டிவிடியை நம்ம மிக்ஸியும் வாங்கிக்கிறாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்கார ஆண்டியும் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாவ தலைவன் தான். நம்ம ஷின்சான் தான் கூப்பிட்டுருப்போம் போல். நம்ம ஷின்சானுக்கு ஃபோன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம தலைவர் ஷின்சான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போய் பார்க்குறான். நம்ம மசாவ் பார்க்கில் தான் கூப்பிட்டுருப்போம். அதனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாவ் தான் இருக்கான். இந்த டிவிடியை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாவும் ஏதோ மந்தம் முடிச்ச மாதிரி அந்த டிவிடி நம்ம ஷின்சான்ட்ட கொடுக்குறான். நம்ம ஷின்சான் சொல்கிறான், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கனே 2 இருக்குல்லடா அப்படின்ட்டு. இதை கேட்டேன்னு நம்ம அப்போ நீ இதை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்கல. அதெல்லாம் பார்க்கல, நான் எதுக்கு இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் சொல்லலை. நம்ம மசா ஒரு மாதிரி கடுப்பாகி கோரமாக மாறிடுறான். இதை ஏன் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஷின்சான் ரொம்பவே பயந்துடுறான். இதெல்லாம் பார்க்க முடியாதுடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அங்கேருந்து ஓடியே போயிடுறோம். இங்கிட்டு நம்ம ஹாரியும் மிக்ஸியும் தான் காமிக்கிறாங்க. இன்னும் எல்லா டிவிடியும் இதே கொடுக்குறாங்க, எல்லாருமே இதே டிவிடியை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி போட்டு பார்ப்போம் ப்ளே பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த படத்தை போட்டு பார்க்குறாங்க. ஃபஸ்ட் இடத்துல இன்னும் தெரில 2 பொம்மை வருது, நிற்கிது, ஆடுது, அப்படியே பக்கத்துலேயே வருது. என்னடா இது 2 பொம்மை வருது போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி மிக்ஸி பார்த்துட்டு இருக்கையில் இப்போ தான் அந்த பொம்மையை காமிக்கிறாங்க. மிக்ஸி ஹாரி மாதிரியே அந்த பொம்மை மாறுது.
இதை பார்த்தோன்னே 2 பேரும் ரொம்பவே பயந்து போகிறாங்க. என்ன டிவியில் நம்ம தெரியிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டிவிக்குள்ளே இருந்த பொம்மை அப்படியே டிவியை விட்டு வெளியே வந்து நம்ம ஒரிஜினல் ஹேரியும் மிக்ஸியும் அப்படியே பிடிக்கிறத மாதிரி காமிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த எதுவுமே தெரியாத நம்ம தலைவன் ஷின்சான் உள்ளே வரான். உள்ளே போய் நம்ம ஹேரி மிக்ஸியை வந்து இந்த டிவிடியை பாரு ஷின்சான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சானுக்கு அந்த டிவிடியை போட்டு காமிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த டிவி என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் ஷின்சானும் ஓடுன்னு ஓடுறேன் வீடியோ ஃபுல்லாக. அப்படியே வீடியோ ஃபுல்லாக ஓடிட்டுருக்கிறத தான் டிவியை பார்க்குறேன். டிவியில் தான் அவங்க ஒரிஜினல் ஹேரி மிக்ஸி இருக்காங்க. எங்களை காப்பாற்றுப்பா ஷின்சான் எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேரி மிக்ஸியும் கத்துறாங்க ஒரிஜினல் டிவிக்குள்ளே இருக்கவங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம ஷின்சானை பிடிக்க அந்த டூப்ளிகேட் ஹேரி மிக்ஸி வந்துடுறாங்க. இதே நேரத்தில் தான் டிவிக்கு பின்னாடி நம்மளை ஷின்சான் மாதிரியே ஒரு உருவம் பொம்மையாக வருது. கரெக்டாக அது நம்ம ஷின்சான் மாதிரியே மாறுதா. இதை பார்த்து நம்ம தலைவன் ஷின்சான் ரொம்பவே பயந்து ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கையில் நம்ம ஷின்சானுக்கு ஓடுற வழியில் கால் தவறி கரெக்டாக ரிமோட் இருக்குமா அதில் ரிவைன் பட்டன்லேயே லைட்டாக காலை வச்சாராம் கையை வச்சாராம். இதனால் நம்ம ஃபேக் ஹேரி மிக்ஸி இருக்காங்களே அவங்க அப்படியே ரீவென் ஆகி டிவிக்குள்ளே போயிடுறாங்க. நம்ம ஒரிஜினல் ஹேரி மிக்ஸியும் உள்ளே வந்துடுறாங்க. நீங்கள் ஒரிஜினல் தானா அப்படின்னு நம்ம ஷின்சான் கேட்கல. எப்படா எங்களை வெளியே அனுப்பிச்சி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேரி மிக்ஸி கேட்கல. நம்ம தலைவர் ஷின்சான் சொல்கிறான் இதில் ரீவைன் பட்டன் அனுப்பிச்சிருந்தேன் அதான் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதான் விஷயமா இந்த மாதிரி நிறைய பேர் ஊரில் மாட்டியிருக்காங்க நம்ம காப்பாற்றிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸி சொல்லல. நம்ம ஷின்சான் அது எதாவது சொல்கிறான். ஆனால் ஒரு வாய்ஸ் கேட்குது அதெல்லாம் முடியாது நான் விடமாட்டேன் அப்படின்ட்டு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிடி வித்தானில் வியாபாரம் பண்ணல அவன் தான். நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ மாறுவிடம் போட்டிருப்பான் போல் அதை அப்படியே கலைக்கிறான். பார்த்தா பிச்சு போட்ட கோழியாற்ற இருக்கிறான். நான் தான் சிடி மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அறிமுகப்படுத்திக்கிறான். டேய் யாரா நீ தேவையில்லாமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கல. நான் தான் சிடி மேன் எங்கள் உலகத்தில் இருக்கவன் நீங்கள் தான் இருக்கலாம் இங்கே வர போகிறாங்க நீங்கள்லாம் அங்கே போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிரிமினலாக பேசல. நம்ம தலைவர் ஷின்சான் வந்து என்னது கண்ணு சிடி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை அப்படியே தேய்ச்சி பார்ப்பானா. அவன் என் கண்ணு அழுக்காயிருமா. டே அப்படி பண்ணாத என் கண்ணு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கத்துவானா. இதை பார்த்து நம்ம ஹேரியும் இப்போ இதான் உன் வீக்னஸா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கரை வச்சு சிடியில் இருக்கிறாப்புல. இதனால் அந்த சிடி மேனுக்கும் இதே மாதிரி காய்ச்சல் மாதிரி வந்து இதுக்கு மேலே சிடியை உடச்சி தள்ளிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே மறைஞ்சி போகிறான். நான் இன்னொரு நாள் வருவேன்ட்டு. இதனால் அந்த ஊர்லேருந்து அந்த மிஸ்டீரியஸான இதுவும் தீர்ந்து போயிடுச்சு. இப்போ எல்லாருமே நார்மல் ஆகிட்டாங்க. அடுத்த நாள் நம்ம ஹேரி மிக்ஸியெல்லாம் வந்து யோசியல் மிக்ஸியெல்லாம் வந்து ஜாலியாக டிவி பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சு விட்றாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் கமெண்ட்ரியும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ வரும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு வீடியோ வரும். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சூப்பர் சாட் இருக்குது முடிஞ்சால் போடுங்க கட்டாயம் இல்லை. சரி நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பை பாய்.